தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரான ராஜேஷ் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தது தமிழ் சினிமாவையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என பலரும் ராஜேஷின் உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய நல்ல நண்பர் ராஜேஷ் மறைவு தன்னை ரொம்பவே வேதனையில் ஆழ்த்திவிட்டது என பதிவிட்டு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். நடிகர் ராஜேஷின் மனைவி ஜோன் சில்வியா கடந்த 2012ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு தன்னையும் தனது சகோதரியையும் பார்த்து கொண்டது எனது அப்பா தான். இப்போ என்னோட அப்பாவும் எங்களை விட்டு போய்விட்டார் என அவரது மகன் அழுத காட்சி அங்கு வந்திருந்தவர்களையும் கண்கலங்க வைத்துவிட்டது. 35 வயதாகும் ராஜேஷின் மகன் தீபக் சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் என போராடி வருவதால் அவர் தனது திருமணத்தை தள்ளி போட்டு வந்து கொண்டிருந்தார். அடுத்த வாரம் தன்னுடைய நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த நிலையில் அப்பா இறந்து விட்டார் என்றும் உருக்கமாக கூறினார். அவள் ஒரு தொடர்கதை படத்தில் இருந்து தமிழ் சினிமாவில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள ராஜேஷ் நல்ல நடிகராகவும் அந்த காலத்தில் இருந்தே பல சினிமா பிரபலங்களுடன் நெருங்கி பழகி நல்ல மனிதராகவும் திகழ்ந்தவர். பணம்தான் மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமானது என்பதை புரிந்து கொண்ட இவர் நடிப்பதையும் தாண்டி ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பிசினஸிலும் அதிக ஆர்வம் காட்டி மிகப்பெரிய தொழிலதிபராகவும் திகழ்ந்தார். சிகரெட் பிடித்தால் நுரையீரல் கெட்டு போய்விடும், தண்ணி அடித்தால் குடல் அழுகிவிடும், பொம்பள சுகவாசம் வைத்துக் கொண்டால் பலவிதமான கொடிய நோய் வந்துவிடும் என்கிற பயம் காரணமாகவே மது, மாது, புகை என எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன் என அவரே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். சில விஷயங்களில் நாம் பயப்பட்டால் தான் நமது வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் என்று கூறும் ராஜேஷ் வெளிநாட்டில் இருந்து வீடு திரும்பிய நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். நடிகர் ராஜேஷுக்கு திவ்யா என்கிற மகளும் தீபக் என்கிற மகனும் இருக்கிறார்கள். மகளை பல வருடங்கள் முன்பாகவே திருமணம் பண்ணி கொடுத்து விட்டார். மகன் தீபக் சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் என்பதால் திருமணத்தை தள்ளி போட்டு வந்திருக்கிறார். அடுத்த வாரம் மகனின் நிச்சயதார்த்தத்தை நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வந்த ராஜேஷ் மூச்சு திணறல் பாதிக்கப்பட்டுள்ளார். அடுத்த வாரம் எனது நிச்சயதார்த்தம் நடக்க இருந்த நிலையில் அப்பா என்னுடைய திருமணத்தை பார்க்க ரொம்பவே ஆசைப்பட்டார். ஆனால் அதற்குள் என்னை விட்டு சென்று விட்டார். அவர் ஆசைப்பட்டபடியே சினிமாவில் நல்ல நடிகனாக வருவேன் என தீபக் கூறியுள்ளார்.